வணக்கம். என் அன்பான ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத் உறவுகளே, நான் உங்க தோழி. இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது உங்க வாழ்க்கையே, உங்க விதியே மாத்தி எழுதக்கூடிய ஒரு பயணம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த சொல்ல முடியாத வலிகள், ராத்திரி தூக்கத்தையே கெடுக்கிற கவலைகள், ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்துல போய் கடைசி நேரத்துலலாம் கை நழுவி போகும்போது வர்ற அந்த வலி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. இந்த வரிய படிக்கும்போது உங்க மனசுக்குள்ள எவ்ளோ நினைவுகள் வருது இல்லையா? எல்லாம் சரியா போற மாதிரி தான் இருக்கும். வெற்றி நம்ம வீட்டு வாசல தட்டுற சத்தம் கூட கேக்கும். ஆனா அந்த கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு சின்ன தடை எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடும். அந்த விரக்தி இருக்கே, அத வார்த்தையால சொல்லவே முடியாது. ஆனா கவலைப்படாதீங்க, இதையெல்லாம் அடியோட மாத்தி வெற்றிய நிரந்தரமா உங்க பக்கம் கொண்டு வர ஒரு வழி இருக்கு. அந்த பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு உங்களுக்காக திறக்கப் போகுது. இந்த முக்கியமான பயணத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா கைகோர்த்து போகணும். நீங்க இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் குடும்பத்துல சேரலனா, தயவு செஞ்சு இப்போ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம குடும்பத்துல ஒருத்தரா ஆகிடுங்க. நீங்க கொடுக்கற ஒவ்வொரு ஆதரவும் தான் இது மாதிரி ஆழமான விஷயங்களை தேடி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க எனக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. சரி, வாங்க இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். குறிப்பா கும்ப ராசியில பிறந்தவங்களுக்காக. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தடையா இருக்கிற பண கஷ்டம், கடன் சுமை, வர்ற வருமானத்துல இருக்கிற தடைகள், இதையெல்லாம் வேரோடு நீக்கிறதுக்கு ஒரு உறுதியான வழி இருக்கு. இது ஏதோ தற்காலிகமா செய்யற பரிகாரம் இல்ல, உங்க எனர்ஜியே மாத்தி உங்களை ஒரு பணத்தை இருக்கிற காந்தமா மாத்த போற ஒரு வாழ்க்கை முறை. உங்க செல்வ வளத்துக்கான அந்த ரகசிய சாவி யார்கிட்ட இருக்கு தெரியுமா? நவ கிரகங்களோட இளவரசன்னு சொல்ற புதன் பகவான் கிட்ட தான் இருக்கு. ஆமாங்க, கும்ப ராசிய பொறுத்த வரைக்கும் பணத்தை ஈர்க்கிற அந்த காந்த சக்திக்கு ஒரே ஆதாரம் புதன் பகவான் தான். அவரோட சக்தியை நாம எப்படி சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கிற பொருட்கள்ல அதை எப்படி கொண்டு வரதுங்கிறதுல தான் உங்க வெற்றிக்கான எல்லா சூட்சுமமும் அடங்கியிருக்கு. புதன் அப்படின்னா என்ன? அவர் வெறும் ஒரு கிரகம் மட்டும் இல்ல, அவர்தான் அறிவோட உச்சம், வியாபாரத்தோட ஆணிவேர். ஒரு விஷயத்த டக்குன்னு புரிஞ்சுக்கிறது, சாமர்த்தியமா பேசுறது, கணக்கு வழக்குல கரெக்டா இருக்கிறது, நல்லா எழுதுறதுன்னு ஒருத்தரோட புத்திசாலித்தனம் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அவர்தான் அதிபதி. உங்க தொழில்ல, உங்க வாழ்க்கையில பணம் ஒரு ஆத்துல தண்ணி ஓடுற மாதிரி தங்குதடை இல்லாம ஓடணும்னா, நீங்க முதல்ல புதனோட அருள முழுசா வாங்கணும். அதை எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். சரி, புதனோட சக்திய நம்ம பக்கம் எப்படி இழுக்கிறது, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஆபீஸ்க்குள்ள எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு நாம முதல்ல சில முக்கியமான பொருட்களை நம்ம கூட சேர்த்துக்கணும். ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷனை நமக்கு சாதகமா மாத்தி பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து பணத்தை ஈர்க்க போறோம். புதனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நகல் எடுக்கிறது, அதாவது டியூப்ளிகேஷன். ஒரிஜினல் அப்படிங்கிறது சனியோட சக்தி. ஆனா அதோட மொழிபெயர்ப்பு, அதோட ஜெராக்ஸ் காப்பி, இதெல்லாம் புதனோட சக்தி. அதனால உங்க வீட்ல ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த புத்தகங்கள், இல்லனா திருக்குறளோட ஆங்கில புத்தகம், இந்த மாதிரி மொழி மாற்றம் செஞ்ச புத்தகங்களை உங்க கண்ணுல படுற மாதிரி வைங்க. அதே மாதிரி உங்க சொத்து பத்திரம் மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினலை பத்திரமா வச்சுட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பிய உங்க டேபிள் மேல வைக்கிறது புதனோட சக்திய பல மடங்கு உங்களுக்கு கொடுக்கும். புதன் ஒரு கணக்காளர். அதனால கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உங்க பக்கத்துல எப்பவும் இருக்கணும். ஒரு நல்ல கால்குலேட்டர், பில்லிங் மிஷின், இதெல்லாம் அவசியம். முக்கியமா உங்க தொழிலிடத்துல ஒரு கார்டு ஸ்வைப்பிங் மிஷின் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கஸ்டமர் கார்டை ஸ்வைப் பண்ணும்போது வர்ற அந்த சின்ன சத்தம் இருக்கே, அது பணத்தை கூப்பிடுற ஒரு மந்திரம் மாதிரி. புதனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சத்தம் அது. நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி, இல்ல ஒரு வேலையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஒரு விசிட்டிங் கார்டை பிரிண்ட் பண்ணுங்க. அதை உங்க டேபிள் மேல உங்க இடத்துக்கு வர்றவங்க கண்ணுல படுற மாதிரி அழகா அடுக்கி வைங்க. இது பார்க்க சின்ன விஷயமா தோணலாம், ஆனா இதோட சக்தி ரொம்ப பெரியது. உங்க அடையாளத்தை சொல்ற அந்த கார்டு புதனோட வியாபார சக்தியை ஈர்க்கிற ஒரு காந்த மாதிரி வேலை செஞ்சு புது புது வாய்ப்புகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இங்க இடத்துல உயிருள்ள சக்திய சேர்க்கிறது ரொம்ப முக்கியம். பான்சாய் மரங்கள் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஒரு பெரிய மரத்தோட முழு சக்தியையும் ஒரு சின்ன தொட்டிக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற அந்த பான்சாய் உயிர் சக்தியோட ஒரு அடையாளம். அதே மாதிரி உங்க ரூம்ல டிஜிட்டல் கடிகாரத்துக்கு பதிலா முட்கள் சுத்துற அனலாக் கடிகாரத்தை வைங்க. குறிப்பா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் குக்கூன்னு சத்தம் போடுற கடிகாரம் ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த பறவையின் சத்தம் ஒரு உயிருள்ள ஜீவனோட சத்தத்துக்கு சமம். அது உங்க இடத்துல தேங்கி கிடக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை உடைக்கும். புதன் பகவானோட அதிதேவதே மகாவிஷ்ணு. அதனால உங்க வீட்லயோ ஆபீஸ்லயோ மகாவிஷ்ணுவோட படம் கண்டிப்பா இருக்கணும். ஆனா இங்க ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க பார்க்கணும்.
போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு கீதை சொல்ற கிருஷ்ணர், உக்ரமா இருக்கிற நரசிம்மர் மாதிரியான கோவமான போர் செய்யற சாமி படங்களை வைக்கக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையிலயும் சண்டையும் பிரச்சனையும் தான் கொண்டு வரும். அதுக்கு பதிலா ரொம்ப சாந்தமா அமைதியா அருள் பண்ற சத்யநாராயணர் படம் இல்ல பூமாதேவிய காப்பாத்துற ஆதிவராகர் படம் மாதிரி சாந்தமான வடிவங்களை வைங்க. அது செல்வத்தோட சேர்த்து மனமேதியும் கொடுக்கும். இதுவரைக்கும் என்ன சேர்க்கணும்னு பார்த்தோம். இப்போ அதைவிடவும் முக்கியமா நம்ம வாழ்க்கையில இருந்து எதையெல்லாம் உடனே தூக்கி எறியணும்னு பார்க்க போறோம். ஆமாங்க, சில படங்கள், சில பொருட்கள் நமக்கு தெரியாமலேயே நம்ம முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும். அந்த தடைகளை இப்போ நாம அகற்றப் போறோம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி உங்க வீட்டையும் உங்க ஆபீஸையும் மனக்கண்ணல கொண்டு வாங்க. ஒவ்வொரு சுவரா பாருங்க. நான் சொல்லப் போற படங்கள் எதுவும் அங்க இருக்கான்னு உங்களை நீங்களே நேர்மையா கேட்டுக்கங்க. இந்த சுயபரிசோதனை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். தனியா ஓடுற குதிரை படம் நம்ம வாழ்க்கையும் ஒரு தனிமையான போராட்டமாவே இருக்கும்னு குறிக்குது. நீர்வீழ்ச்சி படம் பார்க்க அழகா இருந்தாலும் அது பணம் கையில தங்காம தண்ணி மாதிரி செலவாகும்னு சொல்லுது. முன்னாடியே சொன்ன மாதிரி நரசிம்மர் மாதிரி உக்கிரமான சாமி படங்கள், போர் செய்யற படங்கள், கத்தி வேல் மாதிரி ஆயுதங்கள் இருக்கிற படங்கள் கோவத்தையும் சண்டையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தான் இருக்கும். இந்த மாதிரி படங்கள் உங்க வீட்ல இருந்தா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அது உடனே எடுத்துடுங்க. இப்போ நான் சொல்லப் போறது ஒரு மிக முக்கியமான ஜோதிட ரகசியம். நல்லா கவனிங்க. கும்பராசிக்கு 6வது வீட்டு அதிபதி சந்திரன். ஜோதிடத்துல 6வது வீடுனா கடன், நோய், எதிரி, இந்த 3 கெட்ட விஷயங்களை குறிக்கும். சந்திரன் தாயை குறிப்பவர். அதனால தாய் செய் பாசம், பசுவும் கன்றும் மாதிரி தாய்மையா காட்டுற எந்த படத்தையும் உங்க தொழில் செய்யற இடத்துல வைக்கவே கூடாது. ஆனா 7வது வீட்டு அதிபதி சூரியன். 7வது வீடுனா பார்ட்னர்ஷிப், சமூகம், தொழில் கூட்டாளிகளை குறிக்கும். சூரியன் தந்தைய குறிப்பவர். அதனால தந்தை மகன் பாசத்தை காட்டுற படங்கள் உங்களுக்கு சமூகத்துல பெரிய மதிப்பையும் நல்ல பார்ட்னர்ஸையும் வியாபாரத்துல அசுர வளர்ச்சியும் கொடுக்கும். அதே மாதிரிதான் கும்பராசிக்கு தடைகளை கொடுக்கிற கிரகங்கள் சுக்கிரனும் சந்திரனும். அதனால இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தொழில் இடத்துல தவிர்க்கணும். உதாரணத்துக்கு கல்யாண பாட்டு, மங்களகரமான பாடல்கள் சுக்கிரன், பக்தி பரவசமாயிருக்கிற அம்மன் பாடல்கள் சந்திரன். இதையெல்லாம் உங்க கடையிலயோ ஆபீஸ்லயோ தயவு செஞ்சு போடாதீங்க. இது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க வருமானத்தை தடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ நாம நம்ம இடத்தை சுத்தப்படுத்திட்டோம், நெகட்டிவ் எனர்ஜிய நீக்கிட்டோம், பாசிட்டிவ் எனர்ஜிய சேர்த்திருக்கோம். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம வெற்றிய பூட்டு போட்டு பத்திரப்படுத்த போறோம். அதுக்கு நமக்கு கிரகங்களோட ராஜாவான சூரியனும் தேவகுருவான வியாழனும் உதவி பண்ண போறாங்க. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி தந்தை மகன் பாசத்துக்கு காட்டுற படங்கள் சூரியனோட அருளை முழுசா பெற்றுத்தரும். அதோட 7 குதிரைகள் பூட்டின தேரில சூரிய பகவான் கம்பீரமா வர்ற படத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஓடுற குதிரைகள் உங்க வாழ்க்கையிலயும் தொழிலையும் எந்த தடையும் இல்லாத வேகமான முன்னேற்றத்தையும் பிரகாசமான வெற்றியையும் குறிக்குது. இந்த ஒரு வரிய உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. கும்ப ராசிக்கு தனம்னு சொல்ற பணத்துக்கும் லாபம்னு சொல்ற வருமானத்துக்கும் அதிபதி குரு பகவான் மட்டும்தான். உங்க வாழ்க்கையில குருவோட ஆசீர்வாதம் இல்லாம நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் பெரிய அளவுல பணத்தை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு குருவை பின்பற்றுங்க, அவர் காட்டுற வழியில போங்க. அது உங்களுக்கு பணத்தை மட்டும் இல்ல, அந்த பணத்தை தக்க வைக்கிற ஞானத்தையும் கொடுக்கும். குருவோட அருளை வாங்க சில சுலபமான வழிகள் இருக்கு. முடிஞ்சா உங்க உடம்புல தங்கம் படுற மாதிரி ஒரு மோதிரமோ செயினோ போடுங்க. தங்கம் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, தங்கம் முலாம் பூசின நகை போட்டாலும் அதே பலன் கிடைக்கும். குருவோட நிறம் மஞ்சள். ஒரு சின்ன மஞ்சள் பட்டு துணிய உங்க பணப்பெட்டியில வைங்க. இல்லனா மஞ்சள் கைக்குட்ட பயன்படுத்துங்க. இது குருவோட சக்திய காந்த மாதிரி ஈர்க்கும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆன்மீக குருவோட வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போகும். என் அன்பான கும்பராசி உறவுகளே, இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த எல்லா விஷயங்களையும் நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரதை யாராலையும் தடுக்க முடியாது. இது வெறும் பரிகாரம் இல்ல, இது உங்க எனர்ஜியை மாத்தி உங்களை ஒரு பணக்காந்தமா மாற்ற ஒரு தெய்வீக அறிவியல். உங்க வெற்றி இனிமே தாமதமாகாது, அது நிச்சயம். உங்க பழைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அதை விட்டுட்டு ஒரு புது வளமான வெற்றிகரமான வாழ்க்கையை இன்னைக்கே ஆரம்பிக்க நீங்க தயாரா? உங்க பதில் ஆம் அப்படின்னா இந்த நிமிஷமே முதல் அடிய நம்பிக்கையோட எடுத்து வைங்க. இந்த பிரபஞ்சம் தன்னோட 1000 கைகளால உங்களை அணைச்சிக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆன்மீக பயணம் உங்க மனசுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு புது நம்பிக்கையையும் கொடுத்திருக்கோன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல
நீங்களும் ஒருத்தரா இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க அன்ப ஒரு லைக் மூலமா காட்டுங்க. உங்கள மாதிரி கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இத ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உதவுங்க. இந்த வழிமுறைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. மறுபடியும் இன்னொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.